अभीष्टकलशहस्ताय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன்மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்றை அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தால் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. மார்க் ஹாஸ்பிட்டல் பிரின்ஸ் இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான். என்ன விஷயம்? அதான் அவன் கால்ல விழாத குறையா கெஞ்சினதுனால அவன் பேர்ல கொடுத்த கம்ப்ளைண்ட நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோமே. அவன் என்ன பார்க்க வந்திருந்தான். உன்கிட்ட அவனுக்கு என்ன பிசினஸ்? அவன் டேஞ்சரஸ் பர்சன். அவனோட சகவாசம் உனக்கு வேண்டான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே. அதுக்காக என்ன பார்க்கணும் பேசணும்னு தேடி வந்தவன முகத்துல அடிச்ச மாதிரி பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பவா முடியும்? அது நாகரிகமா இருக்குமா? சோ நீ அவனை மீட் பண்ணி பேசியிருக்க. உங்க அம்மா காலை பத்தி ஏதாவது சொன்னா? அதானே பார்த்தேன். அவன் எங்க இருந்து அதை பத்தி எல்லாம் பேச போறான்? மார்க் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன விசிட்டிங் டாக்டரா வர சொல்றான். சொல்ல வேண்டியதானே? இது வரைக்கும் பல ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு ஆஃபர்ஸ் வந்தது. நான் தான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு. இந்த ஆஃபரை ஏன் ரிஜெக்ட் பண்ணணும்னு தோணுது? 2 hours விசிட்டுக்கு அவன் ஆஃபர் பண்றது எவ்வளவு தெரியுமா? 1 lakh. வாரத்துக்கு 2 visits. Monthly 8 visits. So, per month 8 lakhs. 8 lakhs? Is he mad? அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நரேனோட அருமை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ மார்க் ஹாஸ்பிட்டலுக்கு நீ விசிட்டிங் டாக்டரா போறியா? போனா என்ன தப்பு? காட்ஃபாதர் படத்துல ஒரு வசனம் வரும். 10,000க்கு அவனை விலை பேசு மாட்டேங்கிறானா 20,000 30,000 எதையாவது கொடு. இல்ல அவன் எதுக்கு ஒத்துக்குவானோ அந்த விலைய சொல்லு. There is a price for everybody. இருக்கலாம். நரேனுக்கும் ஒரு விலை இருக்கலாம். இதையே நீ தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குற. என்னோட பணமும் உன்னோட பணம் தானே. பணம் வந்தா அது நம்ம 2 பேர் குடும்பத்துக்கும் நல்லது தானே. ரதி, இது சீக்கிரமா செல்வத்தை சேர்த்துக்கிற யுகம். ஏஜ் ஆஃப் குவிக் மணி. பணம் தான் முக்கியம்னா பிரேம் ஏதோ பேரும் பேசினானே 20 கோடி கொடுக்கறேன்னு.
பேசாம அப்பவே நீ அதை வாங்கிருக்கலாமே. அது வேற இது வேற. அதை ரிஜெக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அங்க விலை பேசப்பட்டது நம்ம காதல், இங்க விலை பேசப்பட்டது என் தொழில். ரெண்டையும் கம்பேர் பண்ணாங்க. இப்போ நீ மார்க் ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா வேண்டாமான்னு என்கிட்ட ஒப்பீனியன் கேக்குறியா, இல்ல போலான்னு முடிவு பண்ணிட்டு என்கிட்ட அதை தெரிவிக்கிறியா? அத கிளியரா சொல்லு. என்னோட முடிவுக்கு உன்னோட சம்மதத்தை கேக்குறேன். உன் வைஃபா இருந்து சொல்லணும்னா உன் பணம் எனக்கு வேணும். உன் கலீகா இருந்து சொல்லணும்னா இட்ஸ் a great offer. உன் ஃப்ரெண்டா சொல்லணும்னா வில்லனை கண்டா விலகி போ. இப்போ நான் யார செலக்ட் பண்ண நீயே சொல்லு. வைஃபையா, ஃப்ரெண்டையா, கலீகையா? சொல்லு ரதி. இதுல என்னோட அபிப்பிராயம் இம்மெட்டீரியல். பெரியப்பா உன்னோட முடிவை ஏத்துக்கணும். நிச்சயமா கிரீன் சிக்னல் கிடைக்காது. ஒரு திறமசாலி டாக்டரோட சர்வீஸ் இழக்க எந்த ஹாஸ்பிட்டல் சேர்மன் தான் விருப்பப்படுவாரு? ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் ஃபியூ hours. எம்டி போஸ்ட் தான் தர முடியல, அட்லீஸ்ட் இதையாவது ஒப்ளஜ் பண்ணலாம். அவரு நினைக்கிறாரோ இல்லையோ, நீ அப்படி நினைக்கிற. சரி, 2 விரல்ல ஒண்ணு தொடு. வாவ், கண்டிப்பா சம்மதிப்பாரு. சாரி, அந்த விரலுக்கும் அதே சாய்ஸ் தான் வச்சு. சாரி. Time-tested Australian theory of playing mind games. Men kept her tripping the light fandango from the waist up. Oscar here isn't dancing. He's working at Australia's... தூங்கிட்டியா? தூங்கிட்டாளா? இரு ஒரு நிமிஷம் இரு. சொல்லு. அது என்ன கரெக்டா தூங்க வச்சிடுற? நான் ஆபீஸ்ல இருந்து வர நேரம் பார்த்து. அவ தூங்கிட்டா அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? அவ என்ன கடிகாரத்தை பார்த்துட்டா தூங்குறா? அவளுக்கு எப்ப தூக்கம் வருதுன்னு தோணுதோ அப்ப தூங்குறா. என்னடி செல்லம், அம்மா மேல கோவமா? ஆபீஸ்ல இருந்து வரத்துக்குள்ள தூங்கிட்ட? சரி தூங்கு. அம்மா. இரு மியூட் பண்ணிட்டேன், சொல்லுமா. இப்ப தூங்கிட்டா நைட் பூரா தூங்க மாட்டாமா? குழந்தைன்னா அப்படிதான் வசந்தி. நான் என்ன உன்ன மாதிரி நாள் முழுக்க வீட்லயா இருக்கேன்? காலையில ஆபீஸ் இருக்கே. என்ன வீட்டுல உட்கார வச்சுட்டு கடைசியில நீ இப்படி பேசுற. இவ பேசுறத மியூட் பண்ண முடியலையே. நைட்டும் இப்படியே சமத்தா தூங்குவியா, இல்ல எழுந்து கொட்டம் போடுவியா? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆபீஸ் இருக்குடி, புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ். என் கண்ணுல தினமும் இது ஒரு பிரச்சனை. அந்த ரிமோட்டை கொடு. நைட்டு பூரா இவளோட விளையாடிட்டு 3 மணிக்கு தூங்குறேன். ஆபீஸ்ல தூங்கி வழியிறேன். இந்த கஷ்டம்லாம் நானும் பட்டிருக்கேன். நீ பிறந்தப்போ சும்மா புலம்பாத. நான் புலம்புறேனா?
பாட்டி சொல்றா. நீ பாட்டி செல்லமா அம்மா செல்லமா? அம்மா செல்லம் தானே? குட் கேர்ள். குழந்தை நீ குளிப்பாட்டினல்ல? இல்ல, ஏன்? லைட்டா ஃபீவர் இருந்தது. என்னது, ஜுரமா? ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லல? சீரியஸா இருந்தா நான் உனக்கு ஃபோன் பண்ணிருப்பேன்ல. லேசா சுடுதே. ஆமாமா, ஜுரம் அடிக்குது. அதான் சொன்னேனேடி லைட்டா ஃபீவர் இருக்குன்னு. குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியே நின்னு இருப்ப, அதான் வாடை காத்து ஒத்துக்கல. இது பார், வந்ததுல இருந்து குறையே சொல்லிட்டு இருக்காத. பின்ன எப்படி ஜுரம்? காலையில நல்லா இருந்த குழந்தைக்கு. ஏன் ஜுரம் வந்ததுன்னா கிளைமேட் மாறுதுல்ல. சின்ன குழந்தைடி, இதெல்லாம் வரத்தான் செய்யும். நீ பயப்படாத. சரி, மருந்து ஏதாவது கொடுத்தியா? சிரப் கொடுத்துருக்கேன். டாக்டரை கேட்டியா? இத போய் எதுக்கு டாக்டர்கிட்ட கேட்கணும்? நான் ஹாஸ்பிட்டல்ல எத்தனை கேஸ் பார்த்திருக்கேன். இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிருக்கணுமா? வசந்தி, நான் சாந்தி நிலையத்துல ஹெட் நர்ஸ். நர்ஸ் தானே, டாக்டர் மாதிரி பேசுற. உன்னை நம்பி இனிமே குழந்தைய விட்டுட்டு போக முடியாது போல இருக்கே. ம், அது சரி. நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் நர்ஸுக்கு படிக்காம டாக்டருக்கே படிச்சிருப்பேன். சொன்னா உனக்கு கோவம் தான் வரும். அதான் நான் சொல்றதே இல்ல. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றதே இல்லைன்னு சொல்லு. எங்க போற? வழக்கமா குழந்தைய உன் பக்கத்துல தானே படுக்க வச்சுப்ப. எடுத்துட்டு போ. வேணாமா, இன்னைக்கு உன் கூடவே இருக்கட்டும். ராத்திரி பூரா ஜுர வேகத்துல தூங்க விட மாட்டா. எனக்கு ஆபீஸ் இருக்கு. நீனா அவளை நல்லா பாத்துப்ப ப்ளீஸ்மா. ஸ்மார்ட். No. No, no. No, no, no. எத்தனை தடவை கேட்டாலும் நோ தான். யூனோ. சகுனமே சரியில்லை. இரு. என்ன ரெண்டு பேரும் தம்பதி சமேதரா எழுந்தருளி இருக்கிறீங்க, ராமரும் சீதையும் மாதிரி. விஸ்வாமித்திரர்கிட்ட அட்வைஸ் கேட்க வந்திருக்கோம். சொல்லுமா. பெரியப்பா, பிரின்ஸ் நரேனை மீட் பண்ணி பேசியிருக்கான். பிரின்ஸோட நரேனுக்கு என்ன பேச்சு? பிரின்ஸ் எதுக்கு நரேனை பார்க்க வரணும்? ஓ, மெடிக்கல் கவுன்சிலுக்கு கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கினோமே, அதுக்காகவா? என்ன நரேன், பிரின்ஸ் வந்து உனக்கு தேங்க்ஸ் சொன்னானா? உங்க கால்லயே விழுந்தவன் தேங்க்ஸ் சொல்ல மாட்டானா? அவன் நரேனை மீட் பண்ணது அதுக்காக இல்ல. நரேன், உங்ககிட்ட நான் ஃப்ராங்காகவே பேசிடுறேன். ஹீ இஸ் எ வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. அவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன், உன் அம்மா விஷயத்துல நீயே அனுபவிச்சிருக்கியே. அவன் தன்னோட மார்க் ஹாஸ்பிட்டலுக்கு நரேன் விசிட்டிங் டாக்டரா வரணும்னு கூப்பிட்டுருக்கான். பர் ஆர் 50,000, மாசம் 8 விசிட்க்கு 8 lakhs தரேங்கிறான். எவ்வளவு சொன்னா? இன்னொரு தடவை சொல்லு. பெர் அவர் 50,000, மாசம் 8 விசிட்டுக்கு 8 lakhs தரேங்கிறான். மாசத்துக்கு 8 விசிட், அதுக்கு 8 lakhs-ஆ? He wants to become the highest paid doctor in the city. அதுல ஒரு பெருமை இவருக்கு. இருந்துட்டு போட்டேமேம்மா, அதுக்கு என்ன இப்ப? நான் எனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? தப்பே இல்லை நரேன். அக்செப்ட் ஆல் கேபிட்டல் லெட்டர்ஸ். ரதி, நரேனுடைய திறமை உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், சாந்தி நிலையத்துக்கும் தெரியும். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே.
நரேன் தன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா பெருமைன்னு தானே அவ்வளோ பணம் கொடுத்து அந்த பிரின்ஸ் கூப்பிடுறான். நரேன் தாராளமாக போகட்டும். நரேன் அங்கே போனா சாந்தி நிலையத்தோட டாக்டர்னு தான் அவனை எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஸோ அது நம்ம சாந்தி நிலையத்துக்கு பெருமை. மறைமுகமாக அது நம்ம சாந்தி நிலையத்துக்கு ஒரு விளம்பரம். தனக்கு காமன் சென்ஸ் கிடையாதுன்னு பிரின்ஸ் மறுபடியும் நிரூபிச்சிட்டான். ஸோ நரேன், உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். பிரின்ஸோட இந்த ஆஃபரை மறுக்காம ஏத்துக்கோ. ஓ தேங்க்யூ சார். இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன ரதி, நீ இன்னும் கன்வின்ஸ் ஆகலையா? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னுடைய வயசு அனுபவம் இதுக்கு நீ மதிப்பு தெரியா? அப்ப நான் சொன்னா சரியா தான் இருக்குன்னு நம்பு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் நரேன். தேங்க்யூ சார். போகும்போது ஆகாஷ் இன்ஃபார்ம் பண்ணிடு. டைமிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீஷெட்யூல் பண்ண வேண்டியிருக்கும். நான் அவங்ககிட்ட பேசுறேன். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சரி சரி இருக்கட்டும்பா. ஓகே தேங்க்யூ. உங்க பெரியப்பா வேண்டான்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். எஸ்ன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன உம்முன்னு இருக்க? உனக்கு பிடிக்கலையா? நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இட்ஸ் அப் டு யூ. சரி, நான் என் கேபினுக்கு போறேன். நீ ஆகாஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போ. ரதி. ஏய் ஆகாஷ். என்னாச்சு? அப்பா பாத்தியா? என்ன சொன்னா? அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லிட்டாரு. அக்செப்ட் பண்ணிக்க சொன்னா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ அம் சோ ஹாப்பி மேன். ஆல் தி பெஸ்ட். நான் பிரின்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக நரேனை வந்து பிரின்ஸ் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக அலோ பண்ணீங்க? 2 காரணம் ஆகாஷ். எந்த ஒரு டாக்டரையும் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு விசிட்டிங் டாக்டரா போகக்கூடாதுன்னு தடுக்கிற உரிமை நமக்கு கிடையாது. இந்த விதி நரேனுக்கும் பொருந்தும். நரேன் ரதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுக்காக அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம தடுக்க கூடாது. அதோட பிரின்ஸோட ஆஃபரை கவனி. 8 lakhs. சப்போஸ் நாம நரேனை போகணும்னு தடுத்தா நரேனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், நம்ம மேல அதிருப்தி ஏற்படும். அது நல்லதில்லை. அது நரேனுடைய தொழில் ஆர்வத்தையும் திறமையும் பாதிக்கும். தனக்கு இவ்வளவு வேல்யூவா 8 லட்சம் தர ஒருத்தன் ரெடியா இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணமே ஒருத்தனுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நரேன் ஆர்வமா உழைப்பான். தன்னுடைய கேரியர்ல இன்னும் மேல மேல வருவான். நம்ம வீட்டு மாப்பிள்ளை உயர்வா இருக்கான்னு சொல்லிக்கிறதுல எந்த மாமனாருக்கு தான் பெருமையா இருக்காது. அதனால நரேனுடைய முன்னேற்றத்துக்கு நாம தடையா இருக்கக்கூடாது. அதை விட முக்கியம், நரேன் மார்க் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஆளா இருக்க போறான். சாந்தி நிலையத்தோட ஆளுக்கு மார்க் ஹாஸ்பிட்டல் எம்டி சம்பளம் தர போறான். அதுவும் 8 லட்சம். பிரின்ஸ் நம்ம காம்படிட்டர். நாம முன்னேறக்கூடாது, நம்மளை அழிக்கணுங்கிறதுல முனப்பா இருக்கிறவன். ஸோ நமக்கு எதிராக சதி செய்வான், பலவிதமான திட்டங்கள் போடுவான். நரேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விசிட்டிங் டாக்டரா போறதுனால அங்க நடக்கிறதெல்லாம் நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஆகாஷ், I'll speak to you later. அதனால தான் நரேன் சொன்னதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you, Prince. I received your booking. இன்னைக்கு நான் ஹெச்ஓடியா உங்க மார்க் ஹாஸ்பிட்டல்ல சார்ஜ் எடுத்துக்கிறேன். I will be sincere to Mark Hospital. No. பார்ட்டில ஒண்ணு வேண்டாம். Okay, call you back. Bye.
பெஸ்ட் விஷஸ் ஃபார் அ சக்சஸ்ஃபுல் கரியர். ரதி ஜாயின் பண்ணியாச்சு. ஆகாஷ் கிட்ட கூட. ஹலோ ஆகாஷ், ஜாயின் பண்ணியாச்சு. கொஞ்சம் சேர்மன் கிட்ட கூட. சார் குட் மார்னிங். உங்க எஸ்எம்எஸ் வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். உங்க பிளெஸிங்ஸ் எப்போ எனக்கு வேணும். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட்.